பிக் பாஸ்ல வீக்கெண்ட் எபிசோடான இன்னைக்கு அன்ஷிதாவ பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்துல தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? எதற்காக ரோஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் செங்கலோ செங்கல் டாஸ்க் இருக்கு இல்லையா? அது வந்து பயங்கரமா போயிருந்துச்சு. அடி தடி அப்படின்னு ஓரளவுக்கு பயங்கரமா என்கேஜிங்கா வச்சிருந்தாங்க. இதுல ஏகப்பட்ட மைண்ட் பிளேயிங்கும் இருந்துச்சு. அண்ட் ஏகப்பட்ட கன்னிங்கும் இருந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னா அது அன்ஷிதா தான். அன்ஷிதாலாம் வந்து அவங்களுக்கு தேவைன்னா அப்படியே நடிக்கிறாங்க. தேவையில்ல அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்த. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. குறிப்பா தீபக் அவர்கள்லாம் செங்கல வந்து எடுத்துட்டு இருக்கப்ப, அவங்க தலையில அடியே படல. ஆனா தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு அந்த இடத்துக்கிட்ட டோட்டலா டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த தான் விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருந்தாரு. உங்களுக்கு தலையில அடிபட்டுச்சா? ஷூரா? தீபக் அவர்கள் நீங்க வந்து அடிபட்டுச்சுங்களா? உங்களுக்கு நினைவு இருக்கா? அப்படிங்கிற மாரி கேட்டாரு. அப்ப தீபக்லாம் சொன்னாரு, "இல்ல சார் எனக்கு வந்து சுத்தமா நினைவு இல்ல. அந்த இடத்துக்கிட்ட இருந்த அந்த ஹீட் மொமெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட நான் கேட்டேன். ஆமா பட்டுச்சு அப்படின்னாங்க. நான் சாரி கேட்டுட்டேன்." அப்படிங்கிற மாரி தீபக் சொல்லியிருந்தாரு. மறுபடியும் அன்ஷிதா கிட்ட அப்படியே அத திருப்பி இருந்தாரு. "என்ன அன்ஷிதா உங்களுக்கு அடிபட்டுச்சா? உண்மையா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா சார் அந்த இடத்துக்கிட்ட வந்து அண்ணா எடுக்க போனாரு. அப்ப தெரியாம பட்டுருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. உடனே விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படம் ஒண்ணு போட்டு காட்டியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு குறும்படத்துல பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா அவர்களுக்கு கால்ல தான் அடிபட்டிருந்திருக்கு. அவங்களுக்கு தலையில எந்த ஒரு இடத்துலயும் மிகப்பெரிய அளவுல அடி அப்படிங்கிற மாரி பட கிடையாது. ஆனா அந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க தலையில அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாரியே சொல்லி, அந்த ஒரு கேம அப்படியே வந்து திசை திருப்பியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த தான் விஜய் சேதுபதி அவர்கள் அன்ஷிதா கிட்ட போட்டு காட்டியிருக்காரு. அண்ட் இத பார்த்துட்டு அன்ஷிதா அவர்கள் என்ன சொல்றதுன்னே தெரியாம பயங்கரமா ஷாக் ஆகி நின்னாங்க. இது மாரி மட்டும் இல்லாம, அன்ஷிதா அவர்கள் மஞ்சரி கிட்டயும் இதே விஷயத்த தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அப்படியே லாக் பண்ணியிருந்தாங்க. "வயிறு வலிக்குது விடுடி" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கிட்ட மஞ்சரி அவங்கள விட்டுட்டாங்க. அங்க போய் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா, டக்குனு போயிட்டு கேம்ல போயிட்டு இன்னொரு இடத்துல வந்து லாக் பண்ணாத எடுத்துட்டு இருக்காங்க. மஞ்சரி அங்கனே கேட்டாங்க, "உனக்கு முடியலன்னு தானே விட்டேன். இப்ப போய் நீ ஆடுறி. இது என்ன ஃபேரான கேம்?" அப்படின்னு. அந்த இடத்துக்கிட்ட உடனே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "நீ என் பக்கத்துல இருந்திருக்கணும். இது உன் மிஸ்டேக்" அப்படின்னு மாத்திருந்தாங்க. இதுவுமே விஜய் சேதுபதிக்கு பயங்கரமா கடுப்பாகியிருக்கு. உங்களுக்கு முடியலன்னு தானே அன்ஷிதா விட்டாங்க. அந்த இடத்துல நீங்க போயிட்டு ரெஸ்ட் தானே எடுத்திருக்கணும். மறுபடியும் நீங்க கேமுக்குள்ள போறீங்க அப்படின்னா, நீங்க நடிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். இவ்வளவும் பண்ணிட்டு டக்குனு நீங்க அவங்கள ட்ரிகர் பண்றீங்க. நடிங்க, நடிக்கிறீங்க, மகா நடிகை அப்படிங்கிற மாரிலாம் சொல்றீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல ஃபேரான கேம் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இந்த வீட்டுக்குள்ள நீங்க கேம் ப்ளே பண்ணுங்க. அத வந்து கொஞ்சம் நல்லபடியா பண்ணுங்க. இந்த மாரி அக்லி கேம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த ஒரு குறும்படத்த போட்டு காட்டி அவங்கள பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அன்ஷிதா அவர்கள் இதுக்கப்புறம் இந்த மாரி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ல முழுக்க முழுக்க கன்னிங்கா இருந்தது அன்ஷிதா தான். நடிச்சதும் அன்ஷிதா தான். அப்படியே மத்தவங்க கிட்ட வேற மாரி அத ஆக்ட் பண்ணி காட்டிக்கிறாங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. தொடர்ந்து இந்த வாரம் டபுள் விஷன் இருக்கு அப்படிங்கிற மாரி பேச்சு அடிபட்டுட்டு இருக்கு. மேலும் அது ஆர்ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ஆர் அப்படிங்கும்போது அது ரஞ்சித், ராணவ் அப்படி இல்லன்னா ராயனா இருக்கலாம். இந்த 3 பேத்துல யார் வெளிய போவான்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.